ஷோ, இவ்வளவு நேரம் ஆகுது. கீயை கொடுத்தா நானாவது கிளம்புவேன். அண்ணே, காலேஜுக்கு டைம் ஆயிட்டு, சீக்கிரம் வா. ஐயோ, என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. நேரம் வர ஆகுது. அண்ணே, சீக்கிரம் வாரி என்ன, இல்ல நான் பஸ்ல ஏது போறேன். அட, வர வேண்டாமாடா, ஏன்டா இவ்வளவு அவசர கொடுத? 9 o'clock தான் ஆகுது. 9:30 தான் காலேஜ். நாங்கெல்லாம் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி 10 நிமிஷம் கழிச்சு தான் போவோம். அப்பதான் கொஞ்சம் கெத்தா இருக்கும். நீ என்னன்னா 8:30 நொய் நொயின்னு வர. போனேங்க, நான்லாம் பஞ்சுவாலிட்டியில கரெக்டா இருப்பேன் தெரியுமா? கிளாஸ் அட்டன் பண்றது, கிளாஸ் முடிஞ்சோன்னு வீட்டுக்கு வர்றதெல்லாம் ஒன்ன மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இன்னும் குழந்தை பிள்ளையாவே இருக்கியடா. காலேஜ் போறட நீ கொஞ்சம் கெத்தா போ. டைமுக்கு தான் போகணும் இல்ல, 10 நிமிஷம் லேட் ஆகி போய் பாரு. கிளாஸ்ல எல்லாரும் உன்னையே பாப்பாங்க. அது ஒரு கெத்து தானே. இந்த கெத்தெல்லாம் எனக்கு தேவையே இல்ல. என்னை கூட காலேஜ் விடுறது என்ன, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் ஏடா பைக்ல. அப்பா, கொஞ்சம் விட்டா அழுதுறோம் போல இருக்குது. இந்த பந்துல எத்தனை கலர் இருக்கு சொல்லு பாப்போம். ஆமா, இப்ப ரொம்ப முக்கிய நாட்டுக்கு சாப்பிடண்டி, சாப்பிட்டு தொலை. அம்மா, நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல இடமா வந்திருக்கு. பொண்ணும் நல்லா அழகா இருக்கும் பாத்துருங்க. ஒரே பொண்ணுதான். சொத்தெல்லாம் ஓரளவுக்கு இருக்கு. உங்களுக்கு சமமா இருக்கும். பாத்ரூமாமா, அவங்க வீட்லயும் பொண்ணு வீட்லயும் பேசிட்டேன். ஏமா, ஒரே பொண்ணுதான், ஒரு அல்ற சில்லற கிடையாது. பிரச்சனையே இல்ல. ஒரு வீடு இருக்கு, இந்த கொஞ்சம் இடம் எதுவும் வாங்கி போட்டிருக்காங்களாம். அது எல்லாமே இந்த பிள்ளை பேர்ல தான். இங்க என்ன கேட்கல அதை செய்வாங்க. அவங்களுக்கு பிடிச்சா போதும். ஆனா பொண்ணு வீட்லயும் பேசிட்டேன், அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. கூட ஒரு கூட பேசிக்கிட்டு சொல்லுதேன். கூப்பிட்டா போனா நல்ல நாளா பார்த்து பொண்ணை பாத்துருமாமா. அப்படியா? ஒரே பொண்ணு தானா? சரி, நீங்க பேசிட்டு வைங்க. நல்ல சம்பந்தமா இருந்தா அவங்களுக்கும் பிடிச்சிருந்துன்னா ஒரு நாள் போய் பொண்ணை பாப்போம். சரியா? அங்க பேசிட்டு என்ன கூப்பிடுங்க. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சுன்னு நினைச்சுக்கிடுங்க என்ன. சரி சரி, அப்ப நீங்க பேசிட்டு கூப்பிடுங்க. என்ன வைக்கணுமா? ஏத்த, முன்ன பார்த்தே இல்ல ஒரு பொண்ணு, கண்ணு கூட பருவசா இருந்துச்சு. அந்த பொண்ணை விட இப்ப பார்த்த பொண்ணு அழகா இருக்குமா, இல்ல இப்ப பாத்திருக்க பொண்ணோட பார்த்த பொண்ணு அழகா இருக்குமா? இல்ல, எனக்கு தெரியாதுல்ல, அதான் கேக்குறேன். ஆமா, பார்த்த பொண்ணு எதுக்கு குழந்தை வேண்டான்ட்டு போச்சு, பிடிக்கலன்னு சொன்னாரு இவரு. என்ன காரணம்? நல்ல கொழுப்பு வச்சுதான் தெரியுதா? நமக்கு ஏத்தாப்புல நின்று பேசுறதுக்கே பயப்படுவா. இந்த பொண்ணினால நல்ல குளிர் விட்டு அலையுதா, குளிர் விட்டு. முன்னெல்லாம் கீழே தரையில உட்காந்து பேசுவா, இப்ப பாரு சரி சமமா உட்காந்து பேசுற நிலைமைக்கு ஆயிடுச்சு. அட, பரவாயில்ல, சொல்லுங்க. நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். இல்ல, நம்ம குடும்பம்ல எதுக்கு வேண்டான்ட்டு போனான்னு தெரிஞ்சுக்கணும்ல. என்ன இவா வேனு கொண்டு சண்டை வட்டுனே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஐயோ, அம்மா இப்ப நம்ம முறப்பாகல. என்னடா மாப்பிள்ளை முன்னாடி தனி கொடுத்தன போனோன்னு தலையில இருக்குது போல இருக்கு மதிப்பு மரியாதை எல்லாம். ஒரு மாமியார் இருக்கேன், அவாட்டு சரிக்கு சமா இருந்து பேசிக்கிட்டு இருக்குதா. முன்னெல்லாம் நின்று பேசவே பயப்படுவா, என்னை கண்டாலே தரையில உட்காரக்கூடியவா ஏத்தாப்புல உட்காந்து பேசிட்டு இருக்கா. என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கா அவன் பொண்டாட்டி? ஒழுங்கா இருந்து கூட சொல்லு. இல்லம்மா, அப்படிலாம் இல்ல. அவளுக்கு அத்தைன்னு மதிப்பு எப்பவுமே மனசுல இருக்குமா. பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கல்ல, அதான் உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன். எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப ஓராத்தான் போயிட்டு இருக்கிய. ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்க மாட்டேன், சொல்லி வை. ஹலோ, சொல்லு, கேக்குதா என்ன? நின்னுக்க, வெளியே போய் பேசுறேன், ஒன்னும் கேட்க மாட்டேங்கி. அடி, உனக்கு என்னன்ட்டு? அம்மாக்கு ஏத்தாப்புல உட்காந்து சரிசமா வந்து பேசிட்டு இருக்க. பெரியவங்கன்ட்டு ஒரு மட்டுமருவாத வேணா. முன்னாடி எல்லாம் தரையில தானே உட்காந்துருப்ப. இப்ப என்ன திமுரு ரொம்ப கூடிதாண்டி தெரியுது அம்மா சொன்ன மாதிரி நீ? என்ன ஆத்தால மாவு ரொம்ப சத்தம் கூடுதலா இருக்குது. உங்ககிட்ட வந்திருக்கோம், நீ ரொம்ப திமிரா பேசியோ. முன்னதான் நான் அங்க இருந்தேன், நேருக்கு நேரம் இருக்கக்கூடாது, எதிர்க்கு இருக்கக்கூடாது, அங்கிட்டு நான் இங்கிட்டு நிக்கணும்னு ரூல்ஸ் போட்டாங்க. இப்போ ஒண்ணு நான் இந்த வீட்டுல இல்லையே, தனி கொடுத்துட்டு போயிருக்கேன். நான் வந்தா இப்படிதான் இருப்பேன், தரையில ஏறி அங்கிட்டு ஒதுங்கி நில்லு, ஏத்தாப்புல இருக்காத பக்கத்துல இருக்காதுன்னு சொல்றதுக்கு எந்த உரிமையும் இல்ல. அப்படிலாம் சொல்லதா இருந்தா நீங்க வரவே மாட்டேன். ஐயோ, கடவுளே, ஏண்டி? ஏன் வர்றதே எப்பமாவது ஒருக்க, அதுவும் வர்றது உனக்கு பிடிக்கலையாக்கும்? இந்த பாரு, எங்க அம்மா என்ன சொல்லுதாங்களோ அத மாதிரி கேட்டு நடந்துக்க. இன்னும் என் தம்பிக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சாதே சொத்தை பிரிச்சுதாமான்ட்டு நம்ம கேட்க முடியும். அதுவரை வாய் துறக்கவே முடியாது பாத்துக்க. கல்யாணம் ஆனாதான் எங்க அம்மா சொத்தை பிரிச்சுட்டாருன்ட்டு அன்னைக்கு சொன்னாங்க. அதனால வாயை மூட்டு பெசாட்டிரி. அவங்க என்ன சொன்னாங்களோ கேட்டுட்டு பெசாட்டிரி பாத்துக்க. என்ன சொத்து வேணுமா வேண்டாமா? ஆமல்ல, உங்க தம்பிக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சாதானே சொத்தை பிரிப்பாங்க. சரி சரி, இதுக்காகவாது இனி உங்க அம்மா சொல்ற மாதிரி கேட்டு நடக்கிறேன். என்ன செய்ய, தலையெழுத்து சொத்து சொத்துன்ட்டு அந்த வாடும் இல்ல. என்ன செய்ய? பாரு, தம்பிக்கு கல்யாணம் முடியது வர அம்மா எது சொன்னாலும் ஆமா சாமின்னு போட்டுட்டு பேசாம இருந்துக்க. எதுவும் எதிர்த்து பேசாத, அம்மாவுக்கு பிடிக்காது, உனக்கே தெரியும். ஹலோ, சொல்லுடா. என்ன உன் பிள்ளைக்கு நகனுக்குலாம் ரெடி பண்ணிட்டே? என்ன என் பையனுக்கு இந்த பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் சம்மந்தம் வருது. நீ காலையில கூட ஒரு புரோக்கர் போன் போட்டான், ஏதோ செம்மீன்ல உள்ளவங்களாம். ஒரே பிள்ளையா, கல்யாணம் என் மகனதான் கல்யாணம் பண்ணிட்டு ஆசைப்படுதாகலாம். இந்த இப்பதான் போன் போட்டா நீயும் போடுத. அதான் என்னன்ட்டு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு உன போன் போடணும்னு நினைச்சேன். நீ ஏன் நல்லா போட்டுட்ட. என்ன நகை நட்டுலாம் ஏற்பாடு பண்ணிட்டியா?
என்னக்கா இப்படி பேசுத? அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தங்க விரும்புதாக, உனக்கு தெரியும்ல. அவங்க ரெண்டு பேத்துக்கும் தான் கல்யாணம் நடந்தாகணும். எல்லாரும் இப்படிதான். பொண்ணு வீட்டுல இருக்கல மாப்பிள்ளை தரம் கொண்டு வரமாட்டாங்க. அதையும் நம்ம பேசி முடிச்சிட்டோம், அங்கிட்டு அப்படி இங்கிட்டு இப்படின்ட்டு பேசுவாங்க. அதெல்லாம் நம்பாத. நீ சொன்ன மாதிரி எல்லாமே நான் ஏற்பாடு பண்ணிட்டு தாங்க இருக்கேன். இனி 2-3 நாள்ல எல்லாம் ரெடி ஆயிரும். நான் அப்புறம் உனக்கு கூப்பிடுதேன் என்ன, அது சொல்லத்தான் போன் போட்டேன். நல்ல வேலை போட்ட இல்லாட்டி நான் அங்க சரின்ட்டு சொல்லியிருப்பேன். நம்மளை பத்தி இந்த ஊருக்குள்ள எல்லாத்துக்கும் தெரியும்ல. இந்த போட்டி என் பையனுக்கு பொண்ணை கொடுக்க ரெடியா இருக்காக. என்ன செய்ய, என் மாவன் விரும்பி தொலைச்சிட்டானே, அதுக்காகத்தான் கல்யாணம் பண்ண யோசனையா இருக்குது அங்க. அக்கா, வீட்டு பத்திரத்தையும் கொண்டு பணையம் வைக்கலான்ட்டு ஒருத்தவங்கள்ட்ட கேட்டிருக்கேன். அவரு 11 மணி போல வர சொல்லியிருக்காரு. போய் எல்லாம் பேசி எடுத்து துட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துருவேன்க்கா. அது உடனே கிடைக்காது, 2-3 நாள் ஆகும். இன்னைக்குதான் பேசவே போறோம். நீ வீட்டை பணையம் வச்சாலும் சரி, எதை பணையம் வச்சாலும் சரி, எனக்கு என்னப்பா? உன் மவுளுக்கு நீ போட போற, என்ன எனக்கா போட போற? அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் சொன்னபடி செஞ்சிரு, அப்படிதான். அப்பதான் எனக்கு ஒரு பெருமை. புரியுதுக்கா, புரியுது. அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இன்னும் 2 நாள்ல எல்லாம் ரெடி ஆயிருங்கக்கா. அப்புறம் நானே உங்க வீட்டுக்கு வந்து பேச வரேன். நானும் வீட்டை பாக்கல இல்ல, நானும் சுதாவும் வர்றோம். நான் ஏற்பாடு பண்ணு என்ன, எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு கூப்பிடு. சரிக்கா, சரி. போன வச்சிடட்டுமா? எப்ப ஏற்பட்ட இடத்துல இருந்தெல்லாம் என் மகனுக்கு பொண்ணு வருது கெட்டலான்ட்டு ஆசைதான். என்ன செய்ய, இப்படி ஒரு படுகொலையில போய் விழுந்திருக்கானே, இதை வேண்டான்ட்டு உதவும் முடியல. என்ன இவரை இன்னும் காங்கல? எம்பிட்டு நேரம் ஆச்சு? சாயந்தரம் நம்ம இவரை பார்க்க வந்ததே இல்ல. பயமா வர இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு வரேன்ட்டு சொல்லிட்டு வந்தோம். சீக்கிரம் வந்தா நல்லது. 10 நிமிஷத்துல வந்துருவேனாரு. என்ன பவி, இந்நேரம் கூப்பிட்டு இருக்க? என்ன அத்தான தெரிச்சாக்கும்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்கள்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். அதே நேரம் இருட்டிருச்சும் கூட பார்க்காம வர சொன்னேன். என்ன அப்படியெல்லாம் இல்லையா? அத்தான பார்க்க ஆசைப்பட்டு கூப்பிட்டேன்ட்டு பார்த்தா அப்படிலாம் இல்லைன்ட்டு பொசுக்குன்னு சொல்லிட்ட. ஆமா, என்ன முகம்லாம் ஒரு வாட்டமா இருக்கு? என்ன உடம்பு எதுவும் முடியலையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் இருக்கேன். என்ன பவிக்குட்டி, என்னாச்சு? எது கேட்டாலும் அப்படி இல்ல அப்படி இல்லைங்க. என்ன முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்குது? என்ன விஷயம்? விஷயத்த சொல்லு. அம்மா எதுவும் போன் போட்டு வந்துச்சா? அப்படிலாம் இல்ல. அடியே என்ன, எது கேட்டாலும் அப்படிலாம் இல்ல அப்படிலாம் இல்லன்ட்டு காமெடி பண்ணிக்கிட்டு என்ன? நீ ஏன் சொல்லு, நான் வாயே திறக்கலம்மா. இத பாருங்க, உங்களுக்கே தெரியும், எங்க அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. எனக்காகத்தான் எங்க அப்பா இன்னொரு கல்யாணமே பண்ணிக்கிட்டாரு. எங்க அப்பா ஒண்ணும் இல்லாதவரும் இல்ல, அவருக்கும் கொஞ்சம் சொத்துக்கெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அதுக்குன்ட்டு அத்தை இப்படி எல்லாம் கேட்க கூடாது இல்ல. என்ன பவி, அம்மா என்ன கேட்டாங்க? கல்யாணத்துக்காக 100 சவரன் நகை, காரு, வரதட்சணை எல்லாம் அத்தை கேட்டிருக்காங்க. அப்பா பாவம், குடியிருக்கிற வீட்டை கொண்டு பணம் வைக்கிறதுக்கு போயிருக்காங்க. எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. சித்தி தான் நீ காலையில் சொல்லி என்ன வஞ்சாங்களா, எனக்கே சாக்காயிட்டு. ஏற்கனவே எனக்கு 50 சவரன் நகை இருக்கத்தான் செய்யுது. அது போதாது, அத்தை இப்படிலாம் கேட்கலாமா? அதுவும் சொந்த தம்பிக்கிட்டே இப்படிலாம் கேட்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. அத்தைக்கு கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறது இல்லையா? பாவம், எங்க அப்பாவே உடம்பு முடியாதவர். அவர் பாவம் இந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடமா அலையிறாரு. யார் கொடுத்துட்டு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஒரு இடத்துக்கு போயிருக்காரு போல, அங்க வட்டியெல்லாம் கூடுதலாம் கொண்டு போயிருக்காருன்ட்டு சித்தி தான் சொன்னாங்க. அப்பாவுக்கு போன் போட்டு பார்த்தேன், அப்பா எடுக்கவே இல்லை. இன்னவரை ஆச்சு, இன்னும் வீட்டுக்கும் வரல. அதான் ஏன் இப்படி பண்ணுதாக அத்தை? நீங்க எதுவும் சொல்லக்கூடாதா? என்னடா அம்மா இன்னும் எதுவும் பேசலையே, சுமூகமா போயிட்டு இருக்கதன்னு நினைச்சேன். அதானே பார்த்தேன் பேசாட்டு இருக்காங்களேன்ட்டு. நீ ஒன்னும் கவலைப்படாத பவி, 100 சவரம் தானே மாமா போடுவாரு. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? நீங்களும் அதே மாதிரி 100 சவரன் கேக்குறீங்க? நகை என்ன 1 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்குமா விக்குது? அட லூசு பவி, நான் பாத்துக்கிறேன். சொல்லுதல்ல, உனக்கு புரியலையா? நான் பாத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. அப்பா பாவம், ஏன்ட கூட சொல்லவே இல்லை. நான் அன்னைக்கு கூட கேட்டேன், எதுவும் அத்தை பேசினாங்களா வரதட்சணை அப்படி இப்படின்ட்டு. ஒண்ணுமே எங்க அக்கா கேட்கல. அப்படிதான் சொன்னாரு. அத்தை இப்படி எல்லாம் கேட்க கூடாதுல்ல. கேட்க கூடாதுதான். என்ன செய்ய, அம்மா எதுக்கு கேட்டிருப்பாங்கன்னா, இப்படி கேட்டாலாவது நம்ம கல்யாணம் நடக்காம போகும்ல, அதுக்குத்தான் இப்படி கேட்டிருப்பாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, மாமாட்ட நான் பேசிக்கிறேன். என்ன, குடியிருக்கிற வீட என்னைக்கும் கொண்டு பணையம் வைக்கவே கூடாது, அது மீட்கவே முடியாது. இல்ல வேணாம்தான், அத்தைக்கு எப்படின்னு தெரியதான் போகுது. நாளை பின்ன தெரிஞ்சா பிரச்சனை பெருசாயிரும். வேணாம். நீ சும்மா இரி, நானா சொல்லாம அம்மாவுக்கு கண்டிப்பா தெரியாது. பேசாட்டி இரி, நான் பாத்துக்கிறேன். என்ன, நம்ம கல்யாணத்துக்கு என்னால முடிஞ்ச நான் செய்ய மாட்டேனா? அதான் என் வாழ்க்கையில எல்லாமே போராட்டம் தான். போராடி எனக்கு எல்லாம் கிடைக்கணும்னு விதி போல. ஷோ, இப்படி அழகுதான் என்ன கூப்பிட்டேயாக்கும் நீ? அழாத பவி, சில விஷயம் இப்படிதான் நம்ம வாழ்க்கையில போராடி தான் கிடைக்கணும்னு இருக்கு. அதை பத்தி ஒண்ணும் இல்ல, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். 100 சவரன் தானே, 50 சவரன் மாமா வச்சிருக்காரு, மீதி 50 தானே, என்னால முடியும்.
நான் பெறட்டுறேன் சரியா? நம்ம கல்யாணத்துக்காக தானே, வேற என்ன? அதான் நம்ம கல்யாணம் நடக்கும்ல, பணத்தையும் நகையும் காட்டியும் பிரிச்சிட மாட்டாங்களே. பவி, யார் வந்தாலும் சரி நம்மள பிரிக்கவே முடியாது. அழாத சிரி. போங்கத்தான், இதை கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கு அழுகையா வருது. அதான் நான் சொல்லிட்டேன்ல, அழாத பவிமா, அழாதேன்னு. இப்பதான் எம்புட்டு அழகா இருக்குது, இதை விட்டுக்கிட்டு அழுதுகிட்டு.